ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது பட்டன் ஷர்ட்டுக்கெல்லாம் தைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பட்டனை வச்சு ஒரு கிராஃப்ட் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டன். நான் வாத்து போடுறதுனால வெள்ளை கலர் பட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வரைகிறதுக்கு பென்சிலு, அப்புறம் நூல், சாதாரண நூலே எடுத்திருக்கேன். தைக்கிற ஊசி, எம்மிங் பண்ணுற ஊசி தான். அதுக்கப்புறம் பட்டனும் இல்லைன்னாக்கா கருப்பு மணி, நான் கருப்பு நூலே வச்சு கண் மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் சிசர், நூல் கட் பண்ணுறதுக்கு சிசரு, ஃப்ரேமு, துணி தான் இதுக்கு தேவை. இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம வாத்து வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு ஏற்கனவே நான் அதுக்கு சுற்றிர அவுட்லைன் காம்பு தையல் போட்டிருக்கேன். ஒயிட் கலரில் காம்பு தையல் போட்டிருக்கேன். குட்டியாக போட்டதுனால பட்டன் நிறைய அதில் பிடிக்கல. நீங்கள் பெரிய சைஸ் போட்டிங்கன்னா நிறைய பட்டன்ஸ் வரும். மூக்குக்கு எல்லோ கலரில் போட்டிருக்கேன். அது பெரிய வாத்தாக இருந்தாக்கா, மூக்கு பெருசாக இருந்தாக்கா எல்லோ கலர் பட்டன் கூட தைக்கலாம். காலுக்கும் அதே போல் காம்பு தையல் தான் போட்டிருக்கேன். பட்டன் ஷர்ட்டு பட்டன் அந்த அவுட்லைனுக்குள்ளவே வச்சு தைக்கணும். சின்ன சைஸ்னால் எனக்கு இறுக்கமாக இருக்கிறனால அப்படி தைச்சிருக்கேன். இப்போ இது கண்ணுக்கு கருப்பு மணி வச்சா தைக்கலாம். நான் நூலையே கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியட்டோன்ட்டு நூலையே முடி மாதிரி போட்டு அதில் தைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரேம் டைட்டாக போடணும். துணியில் லூஸ் கொடுக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம டைட்டாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதை பிரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரேம் போடுறது எப்படி உங்களுக்கு காட்டி விட்டுறேன். ஃபஸ்ட்டு இது போல் சின்ன சைஸ் இருக்குது இல்லைங்களா, வட்டமாக, அதை அடியில் வச்சுட்டு துணியை இது மேலே போட்டுடணும். போட்டுட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, இதை இது மேலே வச்சு டைட்டாக பண்ணணும். லூஸ் கொடுக்காம இதை டைட்டாக பண்ணி விட்டுடணும். எல்லா எம்ப்ராய்டரிக்கும் இது போல் ஃப்ரேம் போட்டு டைட் பண்ணி போட்டோம்னா ஸ்டிப்பாக இருக்கும். ஷார்ட் அண்ட் லாங்கு, சங்கிலி தையல் எல்லாத்துக்குமே போடலாம். இப்போ நம்ம போட்ட வாத்து இதற்கு பாருங்கள். இதே நீங்கள் ஒயிட் பட்டன் வைக்கிறதுனால கருப்பு கலர் துணி அவுட்லைனில் வச்சு பெரிய சைஸில் போட்டு ஃப்ரேம் மாதிரி போட்டு வீட்டு ஹாலில், விசிட்டர்ஸ் ஹாலில் வைக்கலாம். அழகாக இருக்கும். இப்போ நான் சின்னதாக உங்களுக்கு போட்டு காமிச்ச ஒரு மாடல் தான். இதே போல் நீங்கள் பெரிய சைஸில் போட்டு வீட்டில் அழகுபட வைக்கலாம். ஃப்ரேம் போட்டு மாட்டலாம். அது குட்டி வாத்துக்குட்டி மாதிரி இருக்குது. பெருசாக போட்டால் வாத்தாக இருக்கும். நல்லா பெரிய சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கேப் இல்லாமல் வரும். பெரிய சைஸ் வச்சு அது அங்கே கேப் வருது இல்லையா, அது வராமல் இப்படி நல்லா வரும். சின்னதாக உங்களுக்கு போட்டு காட்டணுன்றதுக்காக போட்டேன். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போல்லாம் நிறைய அனிமல்ஸுங்க, பேர்ட்ஸுங்க அந்த மாதிரி போட்டு அது நேச்சுரல் கலர் என்னவோ அந்த கலர் பட்டன் வச்சு இது போல் கூட போடலாம். நீங்கள் லெட்டர்ஸுங்க எல்லாமே, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸுங்க எல்லாமே போடலாம். நான் வாத்து தான் இந்த தடவை போட்டிருக்கேன். மயில் போட்டாக்கா அதுக்கு நிறைய கலர்ஸுங்க வச்சு அது மாதிரி பண்ணலாம். சமிக்கும் வைக்கலாம், கருப்பு கலர் மணி வைக்கலாம் கண்ணுக்கு. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.